தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவுக்கு தடை பாராளுமன்றில் முதலில் வந்துள்ளமை ஆரோக்கியமானதா என்பதாக அவருடைய கூற்றினை மையப்படுத்தியதால் ஒரு செய்தியினை தமிழன் பத்திரிகை உட்பக்கத்தில் தந்திருக்கிறது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவுக்கு தடை இந்த பாராளுமன்றத்தில் முதலில் வந்துள்ளமை ஆரோக்கியமான விடயமா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்றம் இன்னும் எத்தனையோ பேருக்கு பாயலாம், இது தேசிய நல்லிணக்கத்துக்கு பாதிப்பாகலாம் என தமிழரசு கட்சியுடைய யாழ் மாவட்ட எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்றத்தில் சபாநாயகரால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான தடைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 8 நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒளிபரப்பு செய்யப்படாமல் ஹட்சாட்டில் பதியப்படாமல் இருக்கவும் சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவர் பாராளுமன்றத்திற்கு பொருத்தமில்லாத சொற்களை பயன்படுத்தியிருந்தார் என்று கூறப்பட்டது. இந்த சீருயர் சபையின் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இடையே நீண்டகால அந்யோன்ய உறவு உண்டு. கடந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து அல்லது அதனை தோண்டி பார்ப்பதல்ல இப்போதைய நோக்கம். நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவர்களுடைய மார்க்கம், சம்பிரதாயம், கலாச்சாரங்களை மதித்து நடப்பவர்களே, அதற்கு எதிரானவர்களும் அல்ல. அர்ச்சுனா எம்பி பேசிய சில விடயங்களில் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது எமது வினயமான வேண்டுகோளாகும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவுக்கான தடை இந்த பாராளுமன்றத்தில் முதலில் வந்துள்ளமை ஆரோக்கியமான விடயமா என்று யோசிக்கிறேன். நான் நீண்ட நேர ஆய்வுகளின் பின்னர் இந்த பதிவை செய்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் இன்னும் எத்தனையோ பேருக்கு பாயலாம், இது தேசிய நலனுக்கு பாதிப்பாகலாம் என்ற வார்த்தைகளை சில தேடல்களை நோக்கி நகர்த்தியது என்பதான விடயத்தினையும் மையப்படுத்தியதாகவே அவர் உரையாற்றியிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் நேற்றைய தினம் சபையில் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருந்ததை அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது.